இப்போ முதல்ல நண்பர் பரந்தாமன் ஒரு விஷயம் சொன்னார். இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. 2009 இனப்படுகொலை நடக்கும்போது சோனியா காந்தி தான் தலைவராக இருந்தாங்க. அவங்க RSS சித்தாந்தத்தில் இருந்தாங்கன்னு நினச்சி இப்போ தான் எனக்கு புது இன்ஃபர்மேஷன் வந்தது. ஏன்னா ராகுல் காந்தி உள்ளே வந்தது அப்படின்னா அந்த புது ரத்தம் பாய்ச்சப்பட்டதுனாங்க. 2009 இருந்தது யார்? காங்கிரஸ்ல இருந்த சோனியா காந்தி அவர்கள். அவங்க இருக்கும்போது தான் இனப்படுகொலை நடந்தது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண காங்கிரஸ் பண்ண தப்பை தயவுசெய்து கூட்டணிக்காக ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அன்னைக்கு இருந்த நிதியை தான் இன்னைக்கும் கொடுக்குறோம். ஆனால் அன்னைக்கு நிதி கொடுக்கும்போது ஏன் கொடுக்குன்னு கேட்கல நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு. இன்னைக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறீங்க கேட்குறோம். ஏன்னா 17 பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன காங்கிரஸ் கொண்டு வந்தது அந்த 17 பல்கலைக்கழகத்துக்கு நிதி கொடுக்கணும்னு கேட்டால் வாயை மூடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு, அதை விட்டு பிரியும் போது ஒரு பேச்சு, சேரும் போது ஒரு பேச்சு, இதயம் கணித்தது, இதெல்லாம் நமக்கு வராது. ஒரு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். இப்பவும் சொல்கிறோம், ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே உதாரணம் ஆன்டி இன்கம்பன்சி. நீங்கள் ஊழலெல்லாம் போகாதீங்க. மக்கள் மனதில் ஒரு பயம் இருக்குது. சொன்னார் பாருங்க, ஏதாவது ஒன்று பேசினா மணிப்பூரை பார், அங்கே பார், இங்கே பார், எல்லாம் பாருங்க. நீங்கள் அங்கேயும் போங்க. யூபிக்கு தயவுசெய்து நீங்கள் வாங்க, என் கூட வாங்க. நீங்கள் தான் அந்த பக்கம் போக மாட்டீங்களே, நார்த் பக்கம் போக மாட்டீங்களே, என் கூட வாங்க. எங்கேயாவது ரோட்டில் கஞ்சா விற்கிறதா நான் போய் போலீஸ்காரன் சொல்கிறேன், போங்க சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சார்னு ஒரு போலீஸ்காரன் சொல்லிட்டோம். நான் நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்டுறேன். இங்கே நடக்குது, நான் உதாரணம் நான் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் தானே சார், அந்த மேலே அந்த வீடு தானே, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் சார். என்னன்னு கேட்டால் நான் பார்க்குறேன் சார், 3 நாளாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல. கேட்டால் NCB வரணும், அவன் வரணுன்றாங்க. இன்னைக்கு கஞ்சா தமிழகத்தில் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். நான் எனக்காக பேசலை. ஸ்கூலில் இருக்குது, காலேஜில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அதை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் தான் நீங்கள் புகழ்பெற்ற வச்சு. நீங்களே மாறு வேஷத்தில் போங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போங்க. ஐயா இங்கே கஞ்சா வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். சரி அவ்வளோ எதுக்கு, நானும் வரேன். ஐயா இங்கே இன்னும் பார் ஓடிட்டு இருந்து காலை 6 மணிக்குங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சொல்கிறேன். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க மட்டும் கேளுங்க. எடு ஜிபை போய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? அது டெய்லி நடக்குது சார், போங்க சார் சொல்லுவாங்களா? பரந்தாமன் அவர்களோட சட்டமன்ற தொகுதியில் நான் சொல்கிறேன், நடக்குதா இல்லையா நான் ப்ரூவ் பண்ணுறேன். இதை ஒவ்வொரு மகளிரும் பார்க்குறாங்க. இது என்ன எப்போ போய் முடிய போகுது? காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் டைம் டாஸ்மாக் இருந்தா வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பாதிக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. இல்ல அவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஆனா அவங்க கூட்டணி பலமா இருக்கு. இங்க பாஜகவோட கூட்டணிங்கறனாலே நாங்க ஜெயிச்சலைங்க. நீங்க ஜெயிச்சது சொல்றீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா ஜெயிச்சதுனாலே நீங்க நல்ல கட்சியா அப்படின்னு கேக்குறீங்க. இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்க, அப்ப மக்களோட முடிவு தானே. இப்ப நம்ம பேசுறது 2026ல யார் வருஷம்னா அது மக்கள். நான் சொல்றது 2024க்கும் 25க்கும் இப்ப நடந்தது ஒரு வருஷத்துல எடுத்துங்க. எவ்வளவு பிரச்சனைகள். அது முத்தாய்ப்பா சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு விழப்புற மரண அடி. இப்ப அவங்களுக்கு தெரியாது அதுல என்னென்ன நடந்தது, எப்படி நடக்குதுன்றது அடுத்த ஆட்சி வரும்போது தெரியும் போது திமுகவுக்கு பெரிய ஒரு அடியா இருக்கும். அடுத்த ஆட்சி 26 NDA தலைமையிலான ஆட்சி, கூட்டணி ஆட்சி அமைங்க. வாழ்த்துக்கள். NDA தலைமையிலான ஆட்சி. இப்போது எப்படி கூட்டணி ஆட்சி நடக்கிறதோ அதே போல நடக்கும். போதுமா?